100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது, இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறிகளால் நடக்க போகும் பெரிய சம்பவம், ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் பகவானும் சனி பகவானும் இருக்கின்றனர். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கின்றனர். இந்த கிரக நிலைகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதன் காரணமாக தொழிலில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. யாராலும் உங்களால் உங்களை யாராலும் அசைக்க முடியாத நிலைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலக போகிறாங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் அடியோடு விலக போகின்றது. மிக மிக முக்கியமாக நீங்கள் இதுவரை காணாத பெரும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இது தொடர்பான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. ஒட்டுமொத்தமாக தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அற்புதமான நிலை இருக்கின்றது. நீங்கள் சொல்கிற பேச்சை உங்களுடைய குடும்பத்தினர் கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. தாய் தந்தை வழியில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த அந்த சங்கடங்கள், அந்த சிக்கல்கள் இதெல்லாம் தீரப்போகின்றது. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் உண்டாக போகின்றது. நல்ல ஒரு ஒற்றுமை இருக்க போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கணவன் மனைவி இடையே மறைய போகின்றது. பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகிடும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய குடும்பம் மிக பெரும் அளவிலான சந்தோஷமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அனுபவிப்பதற்கு தேவையான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. கிரக நிலைகள் சாதகமாக உங்களுக்கு அதற்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்றதும் உறுதி. அடுத்து உடல் ஆரோக்கியம் பெருசாக பாதிப்பெல்லாம் இருக்காது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகின்றது. முட்டி வலி, காது வலி, கண் வலி, கால் வலி அப்படின்ட்டு அவதிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடிவு கிடைக்க போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் முடிவு கிடைக்கும். 3ஆம் நபரின் தலையீடு, 3ஆம் நபரினுடைய உதவி, அடுத்ததாக அரசாங்க ரீதியிலான உதவி, இதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடன் பிரச்சனைகளில் இருந்து விலகி வர போகிறீங்க. இந்த 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார ஏதோ ஒரு தினத்தில் விநாயக பெருமானை ஒரு 5 நிமிடம் வணங்கி பாருங்க. நீங்களே காணாத அதிர்ஷ்டத்தை காண போகிறீங்க.